ஹலோ மேம். ஹலோம்மா. மேம் வீக்கெண்ட் ஸ்டோரி டைம் மேம். ஓகேம்மா, நீ என்னை விடுறதா இல்லை, பட் ஸ்டில் நம்ம வீக்கெண்ட் ஸ்டோரி டைமை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும். 2 பேர்ட்ஸ் இருந்ததும்மா. அதுங்க ரெண்டும் ஒரு ஃபேமிலி க்ரியேட் பண்ணணுன்னு ரொம்ப சந்தோஷமாக நெஸ்ட் எல்லாம் கட்டிட்டு குட்டியெல்லாம் போட்டு குஞ்சு பொரிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது. உடனே இதுங்கெல்லாம் வந்து நிறைய இடம் தேடுது. இந்த இடத்துல கூடு கட்டலாமா, இந்த பக்கம் கட்டலாமா அப்படின்னு பார்த்து 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 ஒரு பாதுகாப்பான இடத்த தேடி, ஒரு மரத்தை தேடி அங்கே கூடு கட்டி அங்கே முட்டை போடுதுமா. அங்கே முட்டை போட்டு தினம் அடை காக்குது. ஒரு ஃபைன் ஸ்டேஜ், அந்த முட்டை வெடிக்கிற ஸ்டேஜ் வர டைமு. சரி, இதுங்க வெளில போய் பறந்து போயிட்டு திரும்பி வரும்போது இன்றைக்கி குஞ்சு பொரிஞ்சு வெளில வந்திருக்கோன்னு சொல்லி சந்தோஷமாக வர டைம் பார்த்தா அங்கே அந்த முட்டையே காணோம். உடனே இதுங்க ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக அழுது என்னடா என்ன நடந்ததுன்னு பார்த்தா அப்போ தான் அதுங்க கவனிக்குதுங்க, அந்த மரத்தில் ஒரு பொந்து இருக்குது. அந்த பொந்துலேருந்து ஒரு பாம்பு வெளில வந்து இந்த முட்டையை தின்னுட்டுருக்கு. உடனே இதுங்களுக்கு ரொம்ப சோகமாகிடுது. நம்ம என்ன பண்ணுறது, இனிமேல் நம்ம இங்கேருந்து நம்ம எங்கே போகிறது, எங்கே போனாலும் இந்த டேஞ்சர் இருக்கே அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இன்னொரு பேர்டு இதுங்களை பார்த்து பார்த்து எப்போ பார்த்தாலும் பொறாமை, இதுங்க இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கே, நல்லா முட்டை போடுது, ஜாலியாக இருக்கேன்னு சொல்லி அது வந்து ஒரு ஐடியா கொடுக்குது. உனக்கு என்ன, உன்னை வந்து இந்த பாம்பு தானே அழிக்கணும், நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகுது அந்த பறவை. அங்கே போனால் அங்கே ஒரு மங்கூஸ் இருந்தது. மங்கூஸ்னால் கீரிப்புள்ள. இது பார்த்துக்கோன்னு. பட் எப்படி கீரிப்புள்ள வந்து இங்கே வரும் அப்படின்னு கேட்குது அந்த பறவைங்க. ஒன்றும் இல்லை, நீ இப்போ முட்டை போட்டுட்டு அடுத்த முட்டையை போட்டுட்டு நீ நீ எடுத்துகிட்டு வந்த அந்த இறையெல்லாம் போட்டுக்கிட்டே வா இந்த பொந்து வரைக்கும், அதை தேடி கீரிப்புள்ள வந்துடும் பாரு அப்படின்னு. ஸோ இதுங்களும் அடுத்து ஒரு செட் ஆஃப் முட்டையை போடுது அந்த நெஸ்ட்டில். போட்டுட்டு இப்போ இன்னொரு பேர்டு சொன்ன மாதிரி ஒரு இறையை தேடிட்டு அந்த இறையை அந்த மங்கூஸ் கிட்டேருந்து போட்டுக்கிட்டே பாம்புக்கிட்ட வருது. மங்கூஸ் இந்த இறையை கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும்போது இந்த பாம்புக்கிட்ட வந்துடுது. இப்போ மங்கூஸ்க்கும் பாம்புக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ரெண்டும் சண்டையில் மங்கூஸ் வந்து அந்த பாம்பை வந்து சாவடிச்சிருச்சு. அப்பா இப்போ இந்த 2 பறவைக்கும் ரொம்ப சந்தோஷம், செத்துருச்சு பாம்பு, இனிமேல் இந்த முட்டையை நல்லா அடகாக்கலாம், குஞ்சு பொரிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 days பார்த்துது. 4th கொஞ்ச நாள் பார்க்குது அந்த குஞ்சு பொரிக்கிற வரைக்கும். ஸோ குஞ்சு பொரிக்கிற நாள் வருது. ஸோ இப்போ ரொம்ப சந்தோஷமாக அதுங்க வந்து இன்றைக்கி போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல இறை தேடிட்டு வரும்போது பார்த்தா அதை காணோம். பார்த்தா மங்கூஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அந்த முட்டையை. ஸோ அப்போ தான் அதுங்களுக்கு தெரியுது உலகத்தில் எப்பவுமே டேஞ்சர் இருக்குது. ஒருத்தன் சொன்ன ஒரு ஒரு எனிமி அழிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கூட்டிகிட்டு வந்தால் அவனே நம்மளுக்கு எனிமி ஆகிடுறான். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஒருத்தர் பேச்சை கேட்டு ஒருத்தருக்குள்ள சண்டையை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வே ஆகாது. இது இட் இஸ் கால் டிவைட் அண்ட் ரூல் மாதிரி. ஸோ இவங்க கஷ்டப்படுறது அந்த பேர்டு பார்த்து தான் சந்தோஷப்படுதே தவிர இந்த ப்ராப்ளம்க்கு எந்த சால்வுமே இல்லை. ஸோ நம்ம முதல்ல ஒரு ஜாகையை தேடும் போது எங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க, எது ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்மளுடைய ஒரு ஜாகையை வந்து செட்டப் பண்ணணுமே தவிர தெரியாமல் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு கெட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து மேலும் மேலும் ப்ராப்ளமில் மாட்டிக்கக்கூடாது. இதுதான் மாரல் ஆஃப் தி ஸ்டோரி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.